கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அனைத்து குடும்பங்களிலும் இணைந்து நாம் ஜெபிக்கும் குடும்ப ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஜெபம் விசுவாச வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சு. நாம் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பது வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்று குடும்பமாக இல்லங்களிலே பெற்றோராக, பிள்ளைகளாக, மூத்தோராக கூடி வந்து ஜெபிப்பதற்காக ஆயத்தப்படுகிற அனைவரையும் ஆண்டவரின் நாமத்தினாலே அன்போடு நாம் வாழ்த்துவோம். ஆண்டவரை நாம் போற்றி பாடவும், ஆண்டவர் தந்த சத்திய வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கவும், நாம் ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தரப்பட்ட குறிப்புகளின்படி நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 315வது பாடலை நாம் குடும்பமாக எங்களோடு இணைந்து பாட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து திருமறை பகுதியை நாங்கள் வாசிக்கும்போது நீங்களும் இணைந்து எல்லாரும் படிக்க உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபத்திலும் அனைவரும் இணைந்து நீங்கள் ஜெபிக்கவும், நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் சொன்ன பின்னர் நீங்கள் சுருக்கமாக ஜெபித்து ஆசை சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கவும் உங்களை மிக அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் நெருங்கி
உம்மை கீர்த்தி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போனிலும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் அகில் ஒரு காலத்திலும் நான் மறுவி உம்மை கீர்த்தி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் சங்கீத புஸ்தகம் 4. சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலேயே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதே. நாம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதற்கு நமக்கு கிருபை செய்தபடியினால் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். குடும்ப ஜெபம் நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பங்களை கட்டும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும், ஒரு மனதை ஐக்கியத்தை நமக்கு தரும், பிரிவினைகளை அகற்றும், சத்துருவின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு கிருபை செய்யும். குடும்பமாய் இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த இரவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை முதல் இந்த நேரம் வரையிலும் பகலுக்குரிய கடமைகளை செய்வதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீர். எங்கள் பிள்ளைகளின் கல்வி வாழ்விலே கூட இருந்தீர். எங்களுடைய பிரயாணங்களிலே எங்களை பத்திரமாய் எங்களை காத்தீர். உண்ண உணவு தந்தீர், உடுக்க உடை தந்தீர், சரீர ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்தீர், நல்ல உறவுகளை எங்களுக்கு தந்தீர், இயற்கையின் நல்ல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம்.
நாங்கள் நித்திரைக்கு செல்லும் முன்பாக குடும்பமாக இணைந்து உம்மை பாடவும் உம்முடைய வேதத்தை நாங்கள் படிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீராக. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்கள், பிள்ளைகளின் வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், குடும்ப வாழ்வுக்குரிய நன்மைகள், வளர்ச்சியின் பாதையிலே பிள்ளைகளுக்கு பெற வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலே பலவீனமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவரால் கூடாத காரியங்கள் ஆண்டவரால் கூடுமே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக. எங்களை விட்டு வெளி இடங்களிலே, வெளிநாடுகளிலே வேலைக்கு சென்றிருக்கிற எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உம்முடைய கிருபைகளை வாழ்விலே பெற்று ஆசீர்வாதமாக வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் இல்லங்களிலே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். ஒரு மனதை தாரும், ஐக்கியத்தை தாரும், அன்பை தாரும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களுடைய இல்லங்கள் நிரப்பப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இல்லங்களிலே ஆண்டவரின் பிரசன்னம் எப்போதும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து நீர் முத்தரித்து கொள்வீராக. எங்களுடைய வீட்டை சுற்றிலும் தூதர்களை கொண்டு நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் உமக்கு தெரியும் அப்பா. எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றி அதனதன் காலங்களுக்குரிய நன்மைகளை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. எங்கள் குடும்பங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. சரீர நன்மைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள அன்பின் தெய்வமே, எங்கள் கிராமத்திலே வாழ்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும். இந்த வட்டாரத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எங்கள் குமரி மாவட்டத்திலே வாழ்கின்ற எல்லா மக்கள் வாழ்விலும் நன்மைகளை தாரும். எங்கள் தமிழகத்தை ஆளுகின்றவர்கள், தமிழகத்திலே வாழுகிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தை ஆளுகை செய்கின்றவர்கள், இந்திய தேசத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களும் சமாதானம் பெற்று வாழ கர்த்தர் உதவி தாரும். வன்முறைகள், தீவிரவாதங்கள் அகன்று மக்கள் சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி தாரும். இராணுவத்திலே பணி செய்கின்றவர்கள், பாதுகாப்பு பணியிலே பங்கேற்கின்ற காவலர்கள், தேசத்தின் நன்மைக்காக உழைக்கின்ற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே நிறைவேற்றப்படுகிற அருள்பணிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். அருள்பணியர்களாக உடைய பணிவிடையை நிறைவேற்றுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரங்களாக நீர் பயன்படுத்தும். திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபைகள் சான்றுள்ள திருச்சபைகளாக வளர வாழ கர்த்தர் கிருபை தாரும். அகில உலக தேசங்களிலும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இப்போதும் நாங்கள் மருத்துவமனைகளிலே வியாதிப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எத்தனையோ மருத்துவமனைகளிலே வியாதிப்பட்டு கண்ணீரோடு வாழ்கின்ற மக்கள் ஏராளமாய் இருக்கிறதை கர்த்தர் காண்கிறீர். வீடுகளிலே வியாதிப்பட்டு பலவீனமாக இருக்கிற உடைய பிள்ளைகளை காண்கிறீர். உடைய அற்புதமான கரம் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். வயோதிப நிலையில் இருக்கிற பெற்றோருக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை நீ தந்து பிள்ளைகளால் சமாதானமான இவைகளை காண கிருபை தாரும். பாலுண்டுகிற செல்லமான குழந்தைகளை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள் வாலிபத்து நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ எங்கள் வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். உலக வாழ்விலே நன்மைகளையும் ஆவிக்குரிய வாழ்வை கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை தாங்குகிறீர் என்று சொன்னீர்.
இரவிலும் எங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஓய்வை எங்களுக்கு தாருங்க. கெட்ட சொப்பனங்கள் விஷப்பூச்சியின் பொல்லாப்புகளை எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அதிகாலமே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மை துதிக்கும் துதியோடு நாங்கள் எழுந்திருந்து நாளை கடமைகளை நாங்கள் செய்ய மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் கிருபை தார். ஒருவரிடத்தில் ஒருவர் நாங்கள் அன்புள்ளவர்களாக இருந்து உம்முடைய திருச்சபையை உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவருடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் தொடர்ந்து குடும்பமாய் ஜெபிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் மிகுந்த பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியரின் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் குடும்பங்களோடும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். ஆமீன்.